எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. என்னுடைய டச் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு சார் அப்படியே டோட்டலா உங்க படம் மாதிரியே இல்ல சார். இல்ல இது நான் சாப்பிடும்போது சவுண்ட் வராதா? என்னுடைய படங்களுடைய இது இருக்கும். ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் புதுசா இருக்கும்னு வச்சுக்கலேன். வேற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் பழசா இருந்துச்சா அப்படின்னா இது ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா படத்துல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எடுத்ததா விஷயம்? யார் உயிரை? பட் எனக்கு ஆனா இப்போ உங்க ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு இங்க பாக்கும்போது தெரியுது. இப்படிதான் ஒரு மாதிரி ஃபன்னா சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நீங்க என்ன ஃபன் பண்ணலாம். ஆமா என்ன பண்ணலாம். இன்னும் பயங்கரமா பண்ணலாம். நான் இந்த இன்டர்வியூ எடுக்க முன்னாடி உங்களை பத்தி சொன்னாங்க. அவர்லாம் ரொம்ப சீரியஸ். இந்த கேள்வில கேட்காதீங்க, அந்த கேள்வி கேட்காதீங்க. யார் ஒண்ணு கிரியேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்கும் தெரியாது. ஒரு பாயிண்ட் மேல வந்துட்டு நாங்கெல்லாம் லைக் ஒரு சில விஷயம் ஒரு சில சீன்ல வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தட் ஜெயராம் சார் சொல்லுவாரு, இந்த விஷயம் இப்ப நான் இப்போ இந்த கை இங்க வைக்கிறேன், இந்த வேற அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இப்படி வச்சிருப்பாரு. இது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். லைக் நம்மளோட ஒரு சீக்ரெட் மாதிரி அந்த மாதிரி. அன்னைக்கு நீ பண்ணல, இப்போ இந்த வாட்டி மார்னிங் நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. இன்னைக்கு சண்டை முடிச்சு விடுங்க சார். இன்னைக்கு இல்ல, ஹைதராபாத்ல அவ்வளவுதான் சார். நானே கால் பண்ணிட்டா. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல பரிமளா அண்ட் கோ டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்னோட அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. இல்ல அவங்க மேல எடுத்துட்டு வந்து கண்ணுல காட்டிட்டாங்க. சாப்பிட்டே பேசும். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். பாண்டியராஜ் சார் வந்து ரொம்ப ஒரு டெரரான ஒரு ஸ்ட்ரிக்டான டைரக்டர், ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படியே கிரியேட் பண்ணுங்க. இல்ல பட் உங்க ரெண்டு பேர்ட்ட தான் நான் கேட்க போறேன். சார் வந்து கூலா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா ஒர்க் டைம்ல? ஸ்ட்ரிக்ட்னா எந்த இதுல? இப்போ ஒரு ஷாட் வைக்கிறப்போ டென்ஷன் ஆகுதுமா, ஒழுங்கா பண்ணுமா, எத்தனை டேக் தான் போவா அந்த மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. உங்களை சொல்ல மாட்டாரு. ஓகே, உங்களை யாரையும் சொல்ல மாட்டா. யாரையுமே சொல்ல மாட்டாரு. யாரையும் சொல்ல மாட்டான். கூல் டைரக்டர் அப்படி சொல்லாமா? சாப்பாடு இருக்குல்ல, அதெல்லாம் நல்ல காமெண்டா இருக்கும். ஓகே, ரெண்டு பேர் சாப்பாடுக்குள்ள போயிட்டீங்க. சார் எனக்கு என்னன்னா உங்களுடைய படங்கள் அப்படின்னாலே அந்த ரியலிஸ்டிக், அந்த ஃபேமிலி, அந்த எமோஷன் கடத்துற ஒரு விஷயம் தான். பரிமளா அண்ட் கோ எனக்கு வந்து அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபன்னா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வீடு கிளீன் பண்ற விஷயம், அது ஒரு அம்மா அப்பா ரெண்டு பசங்க இருந்தா என்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குமோ அது அப்படியே இருந்தது. இந்த படத்துல அந்த எமோஷன் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கா, இல்ல ஃபுல்லாவே காமெடி அந்த மாதிரி? படம் வந்து 2 hours ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. காமெடி தான் ஃபுல்லா. காமெடி அள வைக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது எண்ட்ல ஒரு 10 to 15 minutes எமோஷன் ஏரியா இருக்கு. ஆனா அந்த காமெடிகளையும் இந்த ஃபேமிலி வந்து ஒரு எமோஷன்ல தான் இருப்பாங்க. ஒரு பயத்திலையும் ஒரு எமோஷன்ல தான் இருப்பாங்க. அதனால படம் ஃபுல்லாவே எமோஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஆனா அந்த எமோஷனுக்குள்ள ஒரு காமெடி உங்களுக்கு வந்து இதுவாகும். அதனால வந்து இது வந்து என்னுடைய டச் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு சார் அப்படியே டோட்டலா உங்க படம் மாதிரியே இல்ல சார். இல்ல இல்ல இது நான் சாப்பிடும்போது சவுண்ட் வராதா? வந்தா வரட்டுங்க. என்ன பண்றது? சவுண்ட் வரட்டும். ஓகே, சொல்லுங்க சார். அதனால ஃபுல்லா வந்து இது வந்து இப்போ சார்ஜ் வந்து சொல்லுவாரு, சார் அப்படியே உங்க டச் மாதிரியே இல்லை, உங்க படம் மாதிரியே இல்லை சார், டோட்டலா வேற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. பட் என்னுடைய இது இருக்கும், என்னுடைய படங்களுடைய இது இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் புதுசா இருக்கும்னு வச்சுக்கலேன். வேற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் பழசா இருந்துச்சா அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும். நம்மள ட்ரோல் பண்ணிக்கிறோம் யாரும். இல்ல அவர் அப்டேட்டடா இருக்காரு, மத்தவங்க சொல்றப்ப நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நாங்க வந்து ஒரு படம் ரெடியான உடனே இங்கதான் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல நல்லா இருக்க விஷயத்தெல்லாம் பேசுவோம். பேசிட்டு சரி ஓகே இப்ப காரு இது கழுவி ஊத்தலாம், அந்த ஏரியா இப்ப யாரு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்களே எங்களை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிக்குவோம். படத்தை வந்து பார்த்துட்டு என்ன நல்லா இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பேசிட்டு எதெல்லாம் நல்லா இல்லை, என்னென்ன பண்ணலாம், அதை என்ன சரி பண்ணலாம், எங்கே லேக்கா இருக்கு
அப்படின்னு நாங்களே எங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்களாம் கொடுக்கறதுக்கு முன்னால. ஓகே. அதனால வந்து அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் பாக்குறது என்டர்டைன்மெண்டா இருந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் வந்துட்டாலே டீ கோடுன்னு சொல்றதாகட்டும், இல்ல இந்த படத்துல இது லாஜிக்காவே இல்லையே, இது இந்த சீன் எதுக்கு வச்சாங்க, லாஜிக்கே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ ஆஸ் அ கிரியேட்டரா வந்துட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சா இருக்கு ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேலஞ்சு தான். லாஜிக்லாம் இல்லாம அப்படி சொன்னீங்கல்ல, லாஜிக் முக்கியம் தானே சார்? கண்டிப்பா முக்கியம். லாஜிக் இருக்கணும்ல, என்ன லாஜிக் இல்லாம பண்ணா அது கேட்கத்தானே செய்வாங்க. இல்ல ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்லயுமே வந்துட்டு எடுக்கும்போது வந்துட்டு அது ஃபேண்டசி ஃபிலிம் நமக்கு தெரியும், பட் அதுல ரொம்ப டீகோட் பண்ணி இதுக்கு ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணும்போது ஒரு ரிவ்யூ கொடுக்கும் போதுமே as a கிரியேட்டரா உங்களுக்கு அது என்னென்ன சேலஞ்ச்லாம் இருக்கு? இல்ல அப்ப வந்து பத்திரிக்கை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ஏன்னா வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டையும் வீட்லேயும் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வீடியோ இணைய வலைத்தளம்லாம் இருக்கிறதுனால அதில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. இது வந்து நமக்கு இன்னும் வந்து அப்பா பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் வருது இல்லை, ரொம்ப 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 கரெக்டாக பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆனால் கூட இப்போ எடுத்து போட்டு விட்றாங்க, இங்கே பாரு என்ன இது அப்படின்னு. சில படங்கள்ல எல்லாம் பார்த்தா அதை எடுத்து பாரு, இந்த இடத்துல வந்து பைக்ல கீ அவன் எடுத்துட்டு போயிடுவான், ஆனா பாரு பைக்ல கீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மைன்யூட்டா பார்ப்பாங்க. பசங்க படத்துல வந்து அந்த பசங்க வந்து இது எடுத்துட்டு வருவாங்க, தேனு ஆசிட் மாதிரி எடுத்து வருவாங்க. காமிக்கும் போது அவன் கையில ஊத்திடுவான், ஊத்துனதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல காமிக்கும் போது அதே அளவு இருக்கும். அதோ ஒருத்தன் மைனூட்டா பண்ணி இங்க பாருங்க சார் இப்ப போடுறான் தேன் வந்து இதுலயும் அளவு இருக்கு, அதுக்கப்புறம் அவன் கையில ஊத்தி சாப்பிட்டுறான், அதுக்கப்புறமா அந்த அளவு குறையாம இருக்குங்க கொண்டு எடுத்து போடுறாங்க. 2019 வந்த படத்துக்கு. அப்ப நம்ம வந்து அது ரொம்ப ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ண வேண்டியது இல்லை, அது நமக்கு ஒரு சேலஞ்சு தான். அப்புறம் வந்து எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே மாறிட்டாங்க, அதனால அவங்க லாஜிக்லாம் பார்க்கத்தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஜானர்ல பண்ணாலும் அந்த லாஜிக்கோட பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் வந்து சேலஞ்சு தான். அது கரெக்டா பண்றதுக்கான ஒரு பயத்தையும் கொடுக்குறாங்கல்ல, மாவன நீ கரெக்டா பண்ணலன்னா நாங்க வருவோம்டா, வட்டம் போட்டு காட்டுவோம், வட்டம் போட்டு காமிப்போம்டா அப்படின்னு சொல்றது. நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா படத்துல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா? நீங்க எடுத்த விஷயம் யார் உயிர சார் உயிரவா? இல்ல சொல்லலாம், தப்பு இல்ல, அவரே ஒண்ணு சொல்லல. அது பண்ற ஒவ்வொரு செயலையும் நாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், ரசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொன்னையும் பார்த்தா ஒரு குழந்தை தான். அந்த மாதிரி இல்ல. ஓகே, என்ன இருந்துச்சு அப்போ? பயம் எதுக்கு? இல்ல சார், ஒரு டைரக்டர் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, இல்ல பயம் இந்த சினிமா நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு மூடும் அது செட் ஆகாது. அதனால நான் கேக்குறேன், பயம் அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு, அதனால நான் கேக்குறேன். அவ்வளோ சந்தோஷிச்சு அவ்வளோ நம்ம ஒரு டே வரும்போது நம்ம சந்தோஷத்தை நம்ம இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, டீ டைம்ல ஒர்க் டைம்ல டீ குடிக்கிறதுக்குலாம் பயப்பட மாட்டீங்க டைரக்டர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி பயம்லாம் இல்ல? என்ன முழிக்கிறீங்க திருன்னு? இல்ல இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம குடிக்க மாட்டேன். நம்ம அவ்வளோ ரொம்ப மேபி நம்ம உச்சைக்கு சாப்பிட்டுட்டு மேபி அவ்வளோ ஏதாவது இருந்தா மட்டும்தான் ரேரா அந்த மாதிரி குடிப்பாங்க. ஓகே, ஜெயராம் சார் 9 மணிக்கு தான் வருவாரு. ஓகே, ஊர்வசி அம்மா 9 to 10 தான் வருவாங்க. மிஸ்கின் சார் எப்ப வருவாருன்னு எங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து கிடைச்ச 2 பொக்கிஷங்கள் வந்து இதுதான். 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம். அதனால வந்து என்னன்னா மறுநாள் வந்து இவங்க ஈசிஆர்ல இருக்காங்க, இங்க இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிட்டு திருப்பி காலைல வரும்போது அந்த இதுக்காக சொல்றாங்க. அதனால தூங்குற டைம் லைக் கம்மியா இருந்தனால கொஞ்ச நாளுக்கு தாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மேல பாடி லைட்டா ஏதாவது ஒண்ணு தேவைப்படுச்சு. ஓகே, சரி காஃபி குடிச்சு பார்க்கலாமே செட் ஆகுதா அப்படின்னு அடிக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் காஃபி அடிக்ட் ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இல்ல என்னவா அந்த வீடும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இல்ல ஃபுல் க்ளோஸ்டா இருந்தல. சின்ன வீடு, ரொம்ப சின்ன இடத்துக்குள்ள தான் எடுக்கணும், ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப் இல்ல. அதுல கேமராமேன் என்ன பண்ணுவாருன்னா ஒட்டுமொத்த பிளாக் லாத்த வச்சு மூடிடுவார், வீடே தெரியாது. ஏன்னா நைட் எஃபெக்டையும் பகல்ல எடுப்போம். நாங்க ஷார்ட் பிரேக்ல வெளில போய் மூச்சு வாங்கிட்டு உள்ள வரணும், ரொம்ப கஷ்டம். அதுல வந்து எல்லாம் இவங்க அசிஸ்டன்ட்ஸ் 4 பேர் அசிஸ்டன்ட்ஸுமே வந்து எவ்வளவு பேரு, அவங்களே 15 பேர் இருப்பாங்க.
சோ அந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருந்து ஒர்க் பண்ணி ஆமா இப்ப என்னன்னா இப்ப இதுக்குள்ள எவ்வளவு பேர் வெயிட் பண்ண இருக்கு ஓகே. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனாலதான். பட் எனக்கு ஆனா இப்போ உங்க ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு இங்க பாக்கும்போது தெரியுது. இப்படிதான் ஒரு மாதிரி ஃபன்னா சிரிச்சுட்டே அந்த மாதிரிதான் இது கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நீங்க என்ன ஃபன் அப்படியா? பண்ணலாம். ஆமா என்ன பண்ணலாம், இன்னும் பயங்கர சார் fun ஆ நான் இந்த இருக்கும். இன்டர்வியூ எடுக்க முன்னாடி உங்களை பத்தி சொன்னாங்க. அவர்லாம் ரொம்ப சீரியஸ். இந்த கேள்விலாம் கேட்காதீங்க, அந்த கேள்வி கேட்காதீங்க, பயங்கர யாருக்கு உன்னை create பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஏதோ create பண்றாங்க. நான் என்ன சார் பண்ணேன்? எனக்கு அதனால நாங்களும் ஐயோ சார் இல்ல கொஞ்சம் சார் பரிவேஷன் எல்லாம் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. எனக்கு அவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தோம் கீழே. ஓகே ஆ. அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு சிரிச்சான் ஜாலியா. யாரு உங்களை இப்படி சொல்லி அனுப்புறாங்க? யார் நம்பர் கொடுங்க போனோம். வேண்டாம் சார். யாராவது பாத்தீங்களா இதுக்கு ஓ இந்த மாதிரி கேள்லாம் கேட்க கூடாது அப்படி சொன்னா. ஆமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மள வந்து வெளில வந்து பயங்கர சீரியஸ்னே அது கிரியேட் correct. பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு எதுக்கு சார் உங்க லுக் அப்படி இருக்கு சார். அக்கா கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இல்ல அந்த செட்ல இருக்கு எல்லாரும். ரொம்ப சார் உங்க லுக் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமா சார் கண்ணாடி போட்டு அப்படி கொஞ்சம் பயங்கரமா இருக்கதால மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே. படத்துல வந்துட்டு உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா ரெண்டு பொண்ணுங்க நம்மளும் வீட்ல இருக்கப்ப நம்ம அம்மா அப்பா கூட நடக்கிற அந்த சில கான்வர்சேஷன்லாம் இதுல இருந்திருக்கும். எந்த விஷயம் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது? எனக்கும் ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளுக்கும் ஒரு சிஸ்டர் இருக்கா. சோ அது இன்பில்ட்டாவே அந்த சிஸ்டர் ட்ரெய்ட்ஸ் மாத்தி மாத்தி அது இருந்தது. அண்ட் ஆமா அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அதான் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க வீட்ல இருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போய் ரெண்டு வீடு மாதிரி ஆமா ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு போய் இங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி எங்க வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு திருப்பி இதே வீட்டுக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டீனாவே. ஒரு பாயிண்ட் மேல அது ஒர்க்கா லைக் நம்ம ஒர்க்கா ஃபீல் ஆகாம ஒரு என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா? அந்த மீட்டரே அதை தாண்டிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே செட்ல வந்து எல்லாமே ஹாப்பியா ஷூட் பண்றாங்க. அண்ட் அந்த எனர்ஜி லெவலே வேற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம கனெக்டே ஆயிக்கல அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி ஒர்க் போறதுக்கு போர் அடிக்காது. இது வந்து இந்த ஷூட் முடிச்சோன்னே அடுத்து வேற ஷூட் போறதுக்கு இவங்க எல்லாம் மிஸ் பண்ணேன் நானு. இந்த கேங்கே மிஸ் பண்ணேன். ஏன்னா இந்த காலைல டு ஈவினிங் கேரண்டீட் என்டர்டெயின்மெண்ட் இந்த செட்டுக்கு போனா. கண்டிப்பா அது சீனா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறம் இருக்கிற கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைய மெமரிஸ் கொடுத்துச்சு. ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத மெமரி இருக்கா படத்துல? எல்லாமே எல்லாமே இல்ல பர்టిక్యులரா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ஷாட்டுமே மெமரி தான். அதான் நிஜமாவே. இல்ல நாங்க வந்துட்டு இல்ல ஏதாவது ஜெயராம் சார் ஊரசி மேம் வரப்போ அவங்க ஒரு பாண்ட் ஒன்னு இருந்ததுல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அந்த கேங்ல ஒரு பார்ட் அப்படி செட் ஆனோம். சோ ஒரு பாயிண்ட் மேல சாருக்கும் தெரியாது. ஒரு பாயிண்ட் மேல வந்துட்டு நாங்கெல்லாம் லைக் ஒரு சில விஷயம் ஒரு சில சீன்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தட் ஜெயராம் சார் சொல்லுவாரு இந்த விஷயம் இப்ப நான் இப்போ இந்த கை இங்க வைக்கிறேன் இந்த வேற மாட்டேங்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இப்படி வச்சிருப்பாரு. இது ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். லைக் நம்மளோட ஒரு சீக்ரெட் மாதிரி அந்த மாதிரி இல்ல சார் சீனை பாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. லைக் குட்டி குட்டியா ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்கீங்க நீங்களே உள்ள பேசி. இம்ப்ரோவைசேஷன் இல்ல அது ஒரு குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சார் ஜெயராம் சார் டச் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பண்ணி விட்டு இருப்பாருல்ல. அது வந்துட்டு லைக் அது டிஸ்கஸ்டா இருக்காது. குட்டி அதாவது அந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா அது வந்து இது நம்ம 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. அவரே யோசிக்கிறாரு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா. ஓகே படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் சொல்லுவீங்க. ஓகே நீங்க வந்து முதல்ல படத்துல இருக்கான்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. இல்ல அந்த ஷாட் இருக்கு அந்த ஷாட் இருக்கு. டப்பிங்ல பேசுவோம் பாத்தீங்களா? ஆமா அதுக்கு அப்புறம் டப்பிங் அப்புறம் தான் எடிட்டிங்கே பண்ணேன். ஓகே சார் இப்போ எனக்கு என்னன்னா வந்துட்டு இந்த படங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட டச்ல இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாலுமே இந்த ஒரு விஷயத்துல உங்களை பயங்கரமா எக்ஸைட் பண்ணும் இந்த படம். இந்த ஒரு சீனா பார்க்கும்போது சரி இல்ல இந்த ஒரு இடத்துல பயங்கரமா எக்ஸைட் பண்ணா என்ன விஷயம் இருக்கு? நிறைய இருக்கு இருக்கா இல்லையா? காம்பினேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே டிஃபரெண்ட் காம்பினேஷன். நீங்க எல்லா ஃபேஸஸும் நீங்க இப்படி பசில் பீசஸ் மாதிரி இது பண்ணலாம். இவங்க 2 பேர் காம்பினேஷன் இப்போ ஊரசி மேம் யோகி ஆபீசர் காம்பினேஷன் எல்லாம் வந்துட்டு லைவா பார்க்க பட்டாசா இருந்தது. சோ அதை நீங்க யூ கேன் இமேஜின்ல என்ன மீட்டர் டச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்ட் பண்ணாது. ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுமே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அங்க வந்துமே ரொம்ப நல்லா இருந்தது. சோ அந்த மாதிரி எல்லாரோட ஃபேஸ்க்கும் இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே படத்துல வரும். ஓகே ஓகே அதான் ஜெயராம் சாருக்கும் ஊர்வசி மேமுடைய காம்பினேஷனா பார்க்கும்போது அது வேற ஒரு இதுல இருக்கும். இப்போ உங்க 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு காம்போவா இருக்கும். ஆமா ஊர்வசி மேமும் யோகி பாபு அவங்களுடைய காம்போ ஒரு அல்டிமேட்டா இருக்கும். இப்ப மிஸ்கின் சார் அதுக்குள்ள வந்துட்டாருன்னா அது டோட்டலா வேற ஒரு இதுல இருக்கும். மிஸ்கின் சாரும் யோகி பாபும் சேரும்போது ஏன்னா இவங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ற ஒரு இது இருக்கும். அது இன்னும் டோட்டலா வேற ஒரு இது இருக்கும். அப்புறம் பாலக்காடு ஒரு எபிசோடு இருக்கு.
அதனால வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஜெயராம் சாரு இந்த 2 பொண்ணுங்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்ப ஒரு அப்பாவா ஒரு என்கொயரி பண்ணுவார்ல, அந்த இதுவே வந்து செம ஃபன்னா இருக்கும். அதனால நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது இதுதான் செம்மையா இருக்கும், அதுதான் செம்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் படம் வந்து அந்த ஸ்டேஜிங் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. இந்த குடும்பம் இப்படிப்பட்டது, இது ஆனா எடுத்த அந்த ஃபேமிலி காமிக்கிறதுல இருந்து அது ஒரு ஃபன் மூடு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா ரொம்ப பயங்கரமா சிரிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல இருந்து கதை அதுவாகும். அப்போ ஒவ்வொரு ஜாலியா இருக்கும். இவங்க 2 பேருடைய ஏரியாவும் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் சிங்கம் புலி வருவாரு, அப்புறம் சந்தோஷ் கப்பிள் ஃப்ரெண்ட்லி நடிச்சார்ல சந்தோஷ், இவங்க லவ்வர்ஸ், இவங்க ஏரியா ஒரு லவ், இன்னைக்கு உள்ள பசங்க லவ்வர்ஸ்க்குள்ள நடக்கிற சண்டைகள் அது வேற ஒரு மூடை கிரியேட் பண்ணும். இவங்களுக்கும் சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு லவ் போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷன் வந்து டோட்டலா அது வேற ஒரு 2 ஹீரோ இல்ல, 2 ஹீரோ 2 ஹீரோயின் மாதிரி இவங்களுடைய லவ் ஒரு பக்கம் போகும், இவங்களுடைய லவ் போகும். அதனால எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங். சார் உங்களுடைய படங்கள் எப்பவுமே அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எப்பவுமே அதிகமான மெம்பர்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா? அது எதனால ஆக்சுவலா அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? வேலை கொடுக்கணும் சார் அதுக்கு நான் அவ்வளவு வெளிப்படையா இல்ல அனந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இவங்க சாப்பிட்டு முடிக்கல, பேசவும் மாட்டேன். அது ஸ்டில் அது மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். தென் அது வச்சிருக்கீங்களா படங்கள்னாலே? நம்மளுடைய படங்கள்ல அப்படி இல்லைங்க. இந்த படம் வந்து ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க ஒரு ஜாலியா நல்ல ஒரு லைஃப் யதார்த்தமான வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு 2 கேரக்டர் வருது. இதுதான் கதைக்குள்ள இருந்த 6 கேரக்டர் தான். அப்புறம் எதுக்காக அப்படிங்கன்னா ஒரு கேரக்டரை கொண்டு வர்றோம், அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஆட் ஆகுது. அப்போ திரைக்கதை பண்ண ஆரம்பிக்க அப்போ இவங்களுக்கு ஒரு லவ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு ஒரு அக்காவுக்கு லவ் இருந்து தங்கச்சிக்கு லவ் இல்லாட்டினா அப்போ இவங்களுக்கு ஒரு லவ் வைக்கலாம். அப்புறம் ஒரு அப்பான்னு இருந்தால் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கணும், அம்மான்னு இருந்தால் அவனுக்கு ஒரு தம்பி, மாமா வேணும், ஒரு சித்தப்பா வேணும். அப்படியே அப்போ ஒரு ஹவுஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான். இப்போ அங்கே ஒரு கேரக்டர் அப்படியே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஆனால் இந்த படம் பண்ணும்போது இந்த படத்துல கூட்டமே இல்லாம ஒரு படம் பண்ணணும்னு தான் ஒவ்வொரு படத்துக்கும் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படியா? இந்த படமா இல்ல எல்லா படத்துக்கும் சொல்றாரு. எல்லா படத்துக்குமே அப்படிதான். எல்லா படத்துக்குமே கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ரொம்ப கூட்டத்தை ரொம்ப கால்ஷீட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த படத்துல எல்லாம் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ஜெயராம் சார் பேக் டு பேக் அடுத்தடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க அதுக்கு மேல வச்சிருக்கிறாருங்க. மிஸ்கின் சாரு சொல்லவே வேண்டாம். என்ன ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் நடிப்பு. சாண்டி மாஸ்டர் எப்ப தூங்குறாரு எப்ப இதுங்கிறாருன்னே தெரியல. எங்க படத்துக்கே வந்து 2 மணிக்கு முடிஞ்சிருக்கோம், திருப்பி எங்க படத்துக்கு ஷூட்டிங் வந்துருவாரு. மார்னிங் காலைல 5:30 மணிக்கு வந்துருவாரு, இல்ல 4 மணிக்கு முடிஞ்சிருக்கும் நேரம் இங்க வந்துருவாரு. அவங்க சிங்கம்புலி பக்ஸை பத்தி தெரியும். யோகி பாபு சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு நாளைக்கு 2 காட்சி கொடுக்குற மூட்ல இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு பேரையும் வச்சு அதை கொண்டு வந்து இவ்வளவு குயிக்கா எடுக்கிறதே வந்து பிளானிங் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல யாருக்காவது ஒண்ணு ஆயிடுச்சு, ஏதாவது ஒருத்தங்க டேட் இல்லாட்டினாலும் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப பக்காவா அது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்றது வந்து ரொம்ப ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அது எனக்கு அமைஞ்சிருது. அது கரெக்டா நீங்க அதை மேனேஜ் பண்ணி அழகா எடுத்துறீங்க. அழகா அது வந்து ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா. அடுத்த படமும் இப்படிதான் சார்? இல்ல நீங்க நினைச்சதை பண்ற ஐடியா இருக்கா? அடுத்த படமும் இப்ப எழுதிட்டு இருக்க ஸ்கிரிப்டும் 5-6 கேரக்டர் தான் நினைச்சு இப்பவே 10 தாண்டிருச்சு. அது எத்தனையில போய் நிக்குதுன்னு எனக்கே தெரியல. அது எழுத ஒன்னா ஒரு கதை கேக்குது, தயாரிப்பாளர் கேட்கல, கதை கேக்குது இல்ல. அப்ப அது கேக்குறது வந்து திரைக்கதை கேக்குது, அதுக்கு நம்ம கொடுத்துடணும்ல. ஓகே சரி. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்ல போனா இந்த போஸ்டர் எல்லாம் இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் கொண்டு வரவே இல்ல. ஆமா, இப்போ ஒரு ஜூன் 5th ரிலீஸ்னு இப்போ ஒரு போஸ்ட் விட்டுருங்க. அதுல பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எல்லாரையும் கவர் பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னன்னா கியூரியஸா இருக்குன்னா, இப்போ ஒரே ஒரு கேரக்டர் வச்சு நீங்க ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன படம் எடுப்பீங்க? ஒரே ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. இரவின் நிழல் அளவுக்குலாம் என்னால எடுக்க முடியாது. அது பார்த்திபன் சார் தான் எடுக்க முடியும். அது ஒரு கேரக்டர் வச்சா ஒரு கேரக்டர் மெயின் கேரக்டர் அவங்க தான் ஒரு கேரக்டர் அப்படின்னு. இந்த படத்துல பொதுவாவே சாரோட பயோபிக் பண்ணா எனக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணா இல்லையா, தங்க அக்கா மெயின் கேரக்டரா எடுக்க முடியாது.
நான் மட்டுமே பேசிக்கிறேன் என்ன டாம் காங்ஸா என்ன? உங்களை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்ரெஸ்பெக்ட் தான். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுல்ல. ஆமா. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுல்ல. ரெஸ்பெக்டோட ஆப்போசிட். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. என்னது? ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. அது எப்படி அப்படி சொல்றாங்க பாருங்க. அப்படி இல்ல, அது சொல்லுங்க. ரொம்ப பிரிட்டென்ஷியஸா அப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல, அது கவுண்டரா நல்லா இருந்ததுன்னு சொன்னேன், ஆனா அது மெயினான ரீசன்லாம் இல்ல. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸி. அதுதான் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டதானே யோசிச்சு சொல்லுவீங்க. என்ன பண்ணக்கூடாது, இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணக்கூடாது? பண்றதுக்கு காரணம் சொல்லலாம், பண்ணாததுக்கு காரணம் சொல்ல முடியாது. சார் இதை என்கிட்ட நீங்க சொன்னா நான் எப்படி சார் அக்செப்ட் பண்ணேன்? ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க சார். புரியல, அதனால விட்டுருங்க. என்ன பண்ண புரியாதது புரிஞ்ச மாதிரி சொல்லலாம், புரிஞ்சது புரியாத மாதிரி. நான் அதே சொல்றேன். ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. உங்க லைஃப் வந்து ஒரு மூவியா எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன டைட்டில் வைப்பீங்க? உங்களுக்கு தான் இப்ப பயோபிக் அவருக்கு சொல்லுமா. என்ன டைட்டில் வைப்பீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு டைட்டில். இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ரூம் போட்டு யோசிச்சு ஆன்சர் பண்ற क्वेश्चंस. நீங்க ரேபிட் ஃபயர் மாதிரி கேக்குறீங்க, இப்படி 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 அப்படி இருக்கணும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபன்னியா ஏதாவது தோணல? சார் நீங்க சொல்லுங்க. எனக்கும் தெரியல சார். இது கொஞ்சம் நீங்க பேர் வைங்க சார். அதான் கஷ்டமான இருக்கு. யாருக்கு? இவங்க கேரக்டரை வச்சு இவங்க வாழ்க்கையில ஒரு படமா எடுத்தா அந்த படத்துக்கு என்ன சார் பேர் வைக்கலாம்? சஞ்சனான்னு வைக்க வேண்டியது. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சிட வேண்டியது. அவங்களுக்கு அனந்திகா, சனில்குமார். உங்களுக்கு சார்? இல்ல, உங்க பேர் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டோம்ல, அவ்வளவுதான். போயிடணும், கடந்து சார் உங்களுக்கு போயிடணும். சொல்லாம விட்டுட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் யோசிக்கவே கூடாது. ஆனந்த், உங்களுக்கு தான் அடுத்த क्वेश्चन. மோஸ்ட் யூஸ்லெஸ் டேலண்ட் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கறதால நீங்க எதை நினைக்கிறீங்க? நான் எதுவும் என்னமா படிச்சிருக்க? ஏன் சார்? இல்ல, என்ன படிச்சிருக்க? BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சார். அந்த படிப்பை இறக்கி வைக்க இடமே இல்லையாமா சார்? இல்ல சார், இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இறக்கி இருக்கும் அப்படின்றதால நம்ம கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனா அது ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு டேலண்டா இருக்கும். பட் யூஸ்லெஸ்ஸா இருந்தா எப்படி டேலண்டா இருக்கும்? வெரி 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 குட், வெரி குட். யாருமே ரொம்ப கிளவரா. யாருமே இதுதான் ஆன்சர். இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அவ வந்து இப்பதான் கலாய்ச்சி பாக்குறேன் நானு. என்னங்க என்னவே கலாய்க்கிறீங்க? அவங்க என்ன கலாய்க்கிறாங்க இப்ப? ஆக்சுவலா இதுதான் ரியல் ஆன்சர். அனந்திலா, அனந்தியா, அனந்து, அனந்து. சூப்பர் அனந்து, வெரி குட். நீ ஒன்னு பண்றேன்னா பாருங்கமா. இத கட் பண்ணிருங்க. கொன்றது இதுதான் நல்லா இருக்கு. இந்த எபிசோட ஹைலைட்டே இதுதான். ஓகே, who is your 2 AM person? 2 AM அந்த டைம் கால் பண்ணாலும் எடுத்து பேசுவாங்க ஒருத்தவங்க என்கிட்ட, எதனால என்னால பேச முடியும் அப்படின்னா அது யாரு? அது யாருன்னு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா இல்ல, நான் என் போன் சைலண்ட்ல இருக்கும். யாரும் எனக்கு கூப்பிடாது, யாரும் காலே பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கொன்றுவேன். 2 மணிக்கெல்லாம் ஒருத்தன் கால் பண்ணானா அவன் செத்தான். நானும் என் போன் எப்பவுமே சைலண்ட்ல தான் இருக்கும். நீங்க யாருக்காவது கால் பண்றீங்க? இல்ல, பண்ணவே பண்ண மாட்டீங்க. நான் எப்பவுமே அதிகாலையில யாருக்கும் போன் பண்ணவே மாட்டேன். ஓகே. அதிகாலையில ரொம்ப போன் வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? அநேகமா எமர்ஜென்சியா தான் இருக்கும். சோ அதனால இல்ல டெத்தோ ஏதோ அதுதான். ஓகே. அதனால நான் எடுக்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். ஓகே. பட் ஒர்க்ல நாங்க இப்ப விடிய வேலை வைப்போம். அப்ப 2-3 மணிக்கு நாங்க பேசிக்குவோம். ஓகே. 3 மணிக்கு 2 மணிக்கு அது எப்ப வேணாலும் நாங்க எங்க டீமுக்குள்ள எப்ப வேணாலும் பேசிக்குவோம். மத்த யாராவது பண்ணீங்கன்னா செத்தீங்க, பண்ணிடாதீங்க. கால் பண்ணிராதீங்க, தப்பித்தவரை கூட. நீங்க சொல்லுங்க அனந்தோ. நானும் என் போனும் சைலண்டா இருக்கும். அது இல்ல, உனக்கு 2 AM person யாருன்னு தான் கேட்டா. நானும் அதுவும் கொலை பண்ணும். இல்ல, நான் இப்ப ஒட்டைக்கு படுக்கும். என்ன ஒட்டைக்கு படுக்குமா? இப்போ தனியா இந்த மாதிரியா தனியா தூங்கும் போது அவ்வளோ மேபி ஏதாவது ஹாரர் ட்ரீம் வந்தா மட்டும் அவ்வளோ பயத்துல இருந்தா நான் அம்மாக்கு தான் கால் பண்ணுவாங்க. அம்மாக்கு. ஓகே. அவ போனே பார்க்க மாட்டா, அவ போனே பார்க்க மாட்டாங்க. உனக்கு கால் வந்தால் எனக்கு கால் யாரும் கால் பண்ண மாட்டேன். ஏய், உனக்கு நான் கால் ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் சொல்லிட்டேன் விடுங்க. ஓகே சார், அவ போனே பார்க்க மாட்டா சார். ஹைதராபாத்ல பக்கத்து ரூம்ல தான் இருந்தா. அப்பதான் பேசிட்டு போறேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டா, கால் பண்ணா எடுக்க மாட்டா. அங்க போயிட்டு தட்டணும், தட்டி மேடம் மூஞ்சி பார்த்து பேசணும். பண்ணா அந்த இன்டர்வியூல நான் இதே கேட்டா. ரியல் அன்னைக்கு நீ பண்ணல, இப்போ இந்த வாட்டி மார்னிங் நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு சண்டே முடிச்சு விடுங்க சார். இன்னைக்கு இல்ல, ஹைதராபாத்ல சண்டே போட்டு அவ்வளவுதான் சார். அப்ப நான் தானே கால் பண்ணிட்டா. நீ எப்ப கால் பண்ண? நான் வந்து ரூம் கதவை தட்டுனேன், அப்பதான் நீ எந்திரிச்சு சார் முடிச்சு விடுங்க சார். அது உனக்கு தெரியும் வந்த என்ன நடந்தது.
ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி இது இன்டர்வியூ மாதிரி இல்லை, ஏதோ இன்டர்வியூ தாண்டி ரொம்ப ரியலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூன் 5 பரிமளா அண்ட் கோ ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ஆதன் சினிமா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Thank you. தேங்க்யூ.